உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து யாருக்காக எதுக்காக இப்படி நம்ம நடிச்சிட்டு இருக்கோம்? யாருக்குமே நம்ம உண்மை இல்லை. மனசாட்சி குத்துது. கல்யாணம் பண்ணவனுக்காக உண்மையா இருக்கும்னு நினைச்சா என் மனசாட்சி ஏதோ விதத்துல தடுத்துட்டு இருக்கு. ஒரே ஒருத்தனுக்கு உண்மையா இருந்தேன், அவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். இப்போ எனக்கு பைத்தியம் பிடிச்சாப்ல இருக்கு. வர வர ஒவ்வொரு நாளும் இந்த கார்த்தியை சமாளிச்சு அவன் போராடவே பெரிய விஷயமா இருக்கு. எத்தனை நாள் இப்படி சமாளிச்சுட்டு இருக்க முடியும்? நம்ம தப்பு பண்ணிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம். அம்மா சொன்னாங்கிறதுக்காக, சத்தியம் பண்ணிட்டோங்கிறதுக்காக கார்த்திட்டு இவ்வளவு நாள் மறைச்சது பெரிய தப்பு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பண்ண சத்தியம் பொய்யாவே போகட்டும். ஆனா கார்த்திட்டு சொல்லாம இருக்க கூடாது. பாவம், அவரு நம்ம என்ன சொல்லாலும் நம்புறாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட நம்ம உண்மையை இல்லாட்டணும், நமக்கு நடந்த கதையாவது சொல்லலாம்ல. அப்பதான் அவர் நம்ம புரிஞ்சுப்பாரு. வெளி வேஷம் போட்டுட்டு இருக்கமே. இப்பவாது தெரிஞ்சத வெளி வேஷம் போட்டுட்டு இருக்கேன்னு. ஆமா, நீ எல்லாம் சாகிறதுக்கு ஒரு முறை கயிறு கிடைக்கல, நீ உயிரோடு இருக்குன்னு யார் அழுதா? இப்போ யாருக்கும் உண்மையா இல்ல, உனக்கே நீ உண்மையா இல்ல. அப்புறம் நீ எல்லாம் வாழ்ந்து என்னத்த ஆணைய புடுங்க போற? இல்ல கேக்குறேன். பாவம், உன்னை சுத்தி சுத்தி ஒருத்தன் வர்றான், உண்மையா இருக்கான், உண்மையா நேசிக்கிறான், எல்லாத்துக்கும் மேல வெள்ளந்தியா இருக்கான். அவனை ஏமாத்துற. உன்னை ஏமாத்திட்டு போன ஃப்ராடுக்கு உண்மையா இருக்க. இந்த கதையை எங்க போய் சொல்லன்னு தெரியலையே எனக்கு. வந்துட்டியா புண்ணியவதி? உன்னை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இன்னும் வரலையேன்னு. உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? வெளியே தான் இப்படி இருக்கேன், உள்ள எவ்வளவு தூரம் அழுதுட்டு இருக்கேன், எவ்வளவு தூரம் சமாளிச்சுட்டு இருக்கேன், போராடிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் தான் தெரியும். வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாமே விளையாட்டா தான் தெரியும். அதாவது அவங்களுக்கு வந்தாதானே தெரியும், புரியும். இந்த மாதிரி பஞ்சு டைலாக் பேசலாம் முதல்ல நிப்பாட்றியா? நீ என்ன எதுக்கு பஞ்சு டைலாக் பேசுற? இப்ப கார்த்தி பேசினாலும் சரின்னு சொல்லலாம், நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஒரு பையனுக்கு வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க, உன் வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்க, எல்லாத்தையும் நம்ப வச்சிட்டு இருக்க சந்தோஷமா வாழ்றோம் அப்படின்னு. எத்தனை பேரை ஏமாத்திட்டு இருக்க? உன் அத்தைய, அத்தான, கயல, உங்க அம்மாவை, உங்க அப்பாவை, எல்லாத்துக்கு மேல ஒண்ணு கார்த்திய, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்க. உனக்கெல்லாம் ஒரு பஞ்சு டைலாக் கேக்கு. இங்க பாரு, கார்த்திய மாதிரி நல்லவன் இந்த உலகத்திலே கிடையாது. ரொம்ப இன்னசென்ட். அவனை மட்டும் நீ ஏமாத்தன்னு நினைச்ச, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா, பாத்துக்க. ஏய், இங்க பாருடி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஏன்னா நான் உன் மனசாட்சி. உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவனா? ஒன்னு சொல்றேன் கேளு. நீ லவ் பண்ண மண்ணாங்கட்டியெல்லாம் ஒன்னும் கார்த்திட்டு சொல்லி கிளிக்கணும் எந்த அவசியமும் இல்ல. நீ நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு கார்த்தி கூட இன்னையில இருந்து வாழ்க்கைய ஆரம்பி. அது போதும். அதான் நீ கார்த்திக்கு பண்ற நல்லது, உனக்கு பண்ற நல்லது, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பண்ற சந்தோஷம். புரிஞ்சுக்க. லவ் பண்ணது ஒன்னும் தப்பு இல்ல. நல்லவேளை நீ உன்னை ஏமாறாம இருந்த, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க. உன்னை ஏமாத்திட்டு அவன் ஓடி இருந்தா உன் நிலைமையை நினைச்சு பாருடி. அவனா போய் தொலைஞ்சிட்டான்ல, போனவனே நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்காம இருக்கவனுக்கு வாழ்க்கையை கொடுக்குற வழியை பாரு. ஏய், தயவு செஞ்சு போறியா? எப்ப பாரு என்ன டென்ஷன் பண்றதுலயே நீ குறியா இருப்ப. போறியா இல்ல எதையா தூக்கி இறங்கிடுமா? என்னது, எதையா தூக்கி இறங்கிடுவியா? நல்லா இருக்குடிமா, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி உனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்கேன். ஏன் தூக்கி இறங்கியா? இறங்கிதான் பாரு. இங்க பாரு, கோவத்தை குறை. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் தான் சொல்லுவாங்க. உன்னோட அவசர புத்தினாலும் அவசர கோணத்தாலையும் வாழ்க்கையை இழந்துடாத. கார்த்திக்கு இன்னைக்கு எல்லாம் சொல்லி புரிய வை. இல்லையா, எல்லாம் மறந்துட்டு இன்னையில இருந்து வாழ்க்கைய ஆரம்பி. அதான் உனக்கு நல்லது, கார்த்திக்கு நல்லது. நான் போறேன், பாய். ஷோ, மனசாட்சி மண்ணம் கட்டினு. இவளை இப்ப யாரு கூப்பிட்டா வந்து புத்திமதி சொல்லிட்டு போறா? ஆனா இன்னைக்கு எப்படி சொல்லி சமாளிக்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல இவ வேற. கடவுளே, எனக்கு பைத்தியம் பிடிச்ச போல இருக்கு. நீ கூடிய சீக்கிரம் கார்த்தி தினம் தினம் ஒரு சாக்கு சொல்லி என்னால சமாளிக்கவும் முடியல. அதே நேரம் என் மனசு எதுக்கும் ஒத்தும் வர மாட்டேங்குது. நான் என்னதான் பண்ணேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இல்ல யார்கிட்ட இதை பத்தி நான் பேசியாவது ஆகணும். அப்பதான் எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். யார்கிட்ட பேசலாம்? காயிட்ட பேசலாம். ஆமா, காய்கிட்ட பேசி எல்லாம் சொல்லி அவ இதுக்கு நல்ல சொல்யூஷன் கண்டிப்பா சொல்லுவா. காயிட்ட திடீர்னு ஒருத்தனை லவ் பண்ணு எப்படி சொல்றதுக்கு? நம்ம தப்பாலாம் நினைப்பா. அதெல்லாம் நம்ம எந்த விஷயமே வேணாலும் ஷேர் பண்ணல. ஆபத்துக்கு பாவம் இல்ல, தப்பா நினைக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு தானே, புரிஞ்சுப்பா. நான் இந்த மாதிரி சூழ்நிலை அவட்ட சொல்லாம இருந்தேன்னு. பேசிதான் ஆகணும். இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பார்த்தே ஆகணும். ஹலோ காயு, என்னடி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி, நீ நல்லா இருக்கியா? கல்யாண வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு ஃபோன் பண்ண உனக்கு டைம்ல என்னடி அந்த அளவு பிஸி ஆயிட்டேன். காயு, நான் கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ் கொஞ்சம் வரியா? என் மனசு விட்டு யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட பேசணும். பேசினாலும் எனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். இல்ல கூடி சீக்கிரம் பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிரும் காயு. ப்ளீஸ், என் வாழ்க்கை சம்பந்தமானது. உன்கிட்ட பேசினாதான் எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுவேன். நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோம்ல, அங்க வந்துரு.
முருங்கைக்கீரை எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. முன்னாடி எல்லாம் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வைப்பாங்க, நல்ல சத்தா ஆரோக்கியமா இருந்துச்சு. இப்ப அப்படியா பிளாட் போடியே வீடை கட்டுங்க அப்படின்னு இருக்க முருங்கை மரத்தை எல்லாம் கட் பண்ணி விட்டுறானுங்க. சரி இவ்வளவு மாதிரி கிடைச்ச பொரியல் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அத்தை, முருங்கைக்கீரையை உருவிட்டு இருக்கீங்க. நேற்று நீங்க சொன்னீங்கல்ல எல்லாரும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. என்னால ஒரு கோயிலுக்கு ஒரு 5 நாள் வர முடியாது. நம்ம வேணா அடுத்த வாரம் கோயிலுக்கு போலாமா? அப்படியாம்மா, சரி சரி, ரொம்ப நல்லதா போச்சு. போறவ நம்ம கோயிலுக்கு போகணும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தானே, அப்புறம் போக முடியலன்னா மனசு கஷ்டமாலாம் இருக்கும். சரிம்மா சரி, சௌரியம் பார்த்தானே போக முடியும், வீட்டு சௌரியத்தையும். அடுத்த வாரமா எல்லாரும் சேர்ந்து போவோம். என்னது கோயிலுக்கு இப்போ வர முடியாதா? இது என்னடி புது கதையா இருக்கு. போன வாரம் தானே அவர் சொன்னா, இப்ப என்னடா இப்பவும் சொல்றா? என்ன நடக்குது ஒன்னும் புரியல. ஆனா ஏதோ தப்பு மட்டும் பண்றான்னு தெரியுது. என் ஃப்ரெண்டு காய் வெளியே நிக்கிறா, வீட்டுக்குள்ள கூப்பிட்டேன், இல்ல இன்னொரு நாள் வரேன் அப்படின்னா. அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஒரு 1/2 மணிக்கு வந்துருக்கேன். சரிம்மா சரி சரி, பார்த்து போயிட்டு வானே. ஏய் கொஞ்சம் நில்றி, எங்க அவசர அவசரமா ஓடுற? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசுறதுனா அப்புறமா பேசிக்கோ, என் ஃப்ரெண்ட் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வழி விடு. அட ரெண்டும் நிக்குது, ரெண்டுக்கும் எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்கணும். இது ரெண்டும் சண்டை போட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இன்னைக்கு டைம் பாஸும் ஆகல, பேசாம ரெண்டையும் சண்டை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். நம்ம என்ன சண்டை இழுத்து விட, அதுகளே கொஞ்ச நேரத்துல முடிய பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சிரும். அப்பாடா, கார்த்தியும் தத்தா நிக்காரா? இன்னைக்கு மாட்டினடி, உனக்கு இருக்குடி கச்சேரி. நில்லுடி, ஃப்ரெண்டு தானே, வந்தா இருக்க மாட்டா. நீ பெரிய தில்லாலங்கடின்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய தில்லாலங்கடிங்கலாம் எனக்கு தெரியல. இன்னைக்கு தானே அதை கண்டுபிடிச்சேன். ஆமா, அன்னைக்கு கார்த்திட்ட போய் சொன்னில்ல, எனக்கு இன்னைக்கு வசதி இல்லைங்க, 5-6 நாள் ஆகட்டும் அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி என் காதுல விழுந்துச்சு. சரி ஓகே, லேடிஸ்னா எல்லா விஷயமும் இருக்கிறது உண்மைதான். இன்னைக்கும் அத்தைட்டு சொல்லிட்டு இருக்க, அத்தை என்னால இப்ப வர முடியாது, ஒரு 5 நாள் கழிச்சு போகலாம் அப்படின்னு. அன்னைக்கு சொன்னது பொய்யா இல்ல இப்ப சொல்றது பொய்யா? வெக்க மாட்டவளே, ஒரு புருஷன் முன்னாடிக்கு ரூமுக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கியே, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? நீயும் புருஷன் பேசிட்டு இருக்க, நான் ஒட்டு கேட்டுட்டா தெரியுது. இதெல்லாம் நான் கேவலம் இல்ல, கேவலமான விஷயத்த பாத்துக்கிட்டு அதையே என்கிட்ட கேக்குற கேடுகிட்டவளே. என்ன நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கேன். அழந்து பேசு வார்த்தைய. நான் உனக்கு அக்கா, அக்காங்கிற மதிப்பு கொஞ்சமாவது மனசுல இருக்கட்டும். ரூம்ல வந்து எப்படி எட்டி பாக்குறா? ஹால்ல இருந்து அன்னைக்குதான் பெப்பர போய் மாப்பிள்ளைட்டு பேசிட்டு இருந்திய கொஞ்சிக்கிட்டு, அப்ப கேட்டேன் நான். சரி அதெல்லாம் விடு, அது நமக்குள்ள எப்பவும் சண்டை தான் வரும், அது அப்புறம் பேசிக்கலாம். நீ அன்னைக்கு காத்திட்டு பேசினில்ல, அது பொய்யா இல்ல இப்ப அத்தைகிட்ட பேசினிய அது பொய்யா? எனக்கு தெரிஞ்சாகணும், இன்னைக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். இப்ப என்ன உனக்கு உண்மை தெரியணும் அவ்வளவுதானே? ஆமாடி, நான் பெரிய தில்லாலங்கடிதான். அன்னைக்கு காத்திட்டு பேசினல அதான் பொய், இன்னைக்கு அத்தைகிட்ட சொன்னல இதான் உண்மை. போதுமா? உண்மை தெரிஞ்சுதா? மறுபடியும் விடு. போதும் போதும் போதும், எனக்கு இது போதும், தாராளமா போலாம். போய் புழுகு நீ போ. இன்னையோடு இதெல்லாம் நிப்பாட்டிக்க. இந்த வாசல் என்ன இந்த நிப்பாட்டி கேள்வி கேட்கற வேலையெல்லாம் வச்சுக்காத. அது இந்த வீட்டுல ஒரே ஒருத்தங்களுக்கு தான் இருக்கு, என் அத்தை என் மாமியாரை தவிர வேற யாருக்கும் என்ன நிக்க விட்டு கேள்வி கேட்கற எந்த அதிகாரமும் கிடையாது. என்ன மரம் மண்டல புரிஞ்சுதா? அப்புறம் ஒண்ணு, எனக்கு என் புருஷனுக்கும் 1000 இருக்கும், அதெல்லாம் நீ வந்து கேட்டுட்டு இருக்க கூடாது. உன் வீட்டுல என்ன நடக்கோ, உன் ரூம்ல என்ன நடக்கோ அதை மட்டும் தான் நீ பாக்கணும். அடுத்தவங்க ரூம்ல எட்டி பாக்கணும் கொஞ்சம் கூட அலையாத. பாத்தியா கார்த்தி, என்ன சொல்லிட்டு போறான்னு? எனக்கு தெரியும், இவ பெரிய ஃப்ராடு, என்னமோ ஒரு பிளான போட்டுட்டு தான் கல்யாணங்கிற பேர்ல உள்ள வந்திருக்கான்னு தெரியும். ஆனா உனக்கு நான் அது சொன்னா புரியுமா? புரியாது. நீ அவன் மேல ரொம்ப தான் ஆசையில இருக்க, அதனால அவளை உண்மையை சொன்னா கூட நம்ப மாட்ட. பாத்துக்க, கல்யாணம் கழிஞ்சு ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இது கொஞ்சம் கூட இது இல்லாம அது பாட்டுல ஆந்தது பாரு. இப்பவும் எவ்வளையோ பார்க்க போறாளாம். ஒன்னும் சொல்லதுக்குல, நீயா பார்த்து ஏதாவது பண்ணு, அப்பதான் இதெல்லாம் திருந்தும். எதுக்கு இவன் நம்மள வர சொல்லிருப்பா? போனே சொல்லலாமே. அது இல்லாம என் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அப்படி இப்படின்னு பேசினா, கல்யாணம் ஆகி 10-15 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன வாழ்க்கை கசந்து போச்சு? வேணும் வேணும் இவரை விரும்பி தானே கல்யாணம் பண்ணா, இப்ப என்ன வந்துச்சான்? சரி வரட்டும், ஏதாவது பிரச்சனை தான் வருவா, நல்ல ஒரு சொல்யூஷனை சொல்லிடுவோம். ஊருக்கெல்லாம் நம்ம சொல்யூஷன் சொல்றோம், நமக்கு என்ன பிரச்சனை எப்போ வரப்போகுதோ. ஆமா தாயே, எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நல்ல வேலை எனக்கு ஆபீஸ் லீவு, அதனால இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு ஆபீஸ் போயிருவேன். சொல்லு, ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னீங்க, கேட்டு என் மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? முத எதுக்கு பிரச்சனை? நீ விரும்பி ஆசாச்சு உன் அத்தான கல்யாணம் பண்ணிருக்க, அப்புறம் எதுக்கு உனக்கு அவருக்கு பிரச்சனை வரப்போகுது? கல்யாணம் ஆகி 15 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளவா? என்னடி சிரிக்க கூட மாட்டியா? உன் வீட்டுக்காரர் என்ன யாரையும் பத்தி சிரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சிரிப்பே மறந்துட்டு போல இருக்கேன். ஆமாடி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சிரிப்பு இல்ல,
என் சந்தோஷம் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். காயு, அவன்கிட்ட கண்டிப்பா நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணி ஆகணும். சாரிடி, என்னை திட்டாத. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துட்டு இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு நினைக்காத. என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி, யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. சரி மகா, டைம் அப்போ வேஸ்ட் பண்ண வேண்டாம். உனக்கு என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, டீட்டெயிலா சொல்லி பார்ப்போம். மகா, என் வாழ்க்கையில என்னெல்லாமோ நடந்துட்டடி. நான் ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போனேன்ல, அந்த விஜய்னு எனக்கு ஒருத்தர் பழக்கம் ஆனாரு. ரொம்ப கேர் பண்ணாரு, ரொம்ப பாசமா இருப்பாரு. நானும் அவர்கிட்ட முதல்ல ப்ரப்போஸ் பண்ணேன். அவருக்கு என்ன லவ் பண்ற ஐடியாவே இல்லை. அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். கூடிய சீக்கிரத்துல அவருக்கு என்ன பிடிச்சி போய் வீட்டுல பேசணும். அந்த நேரம் பார்த்து கார்த்திக்கும் எனக்கும் வீட்டுல கல்யாண பேச்சு அடிபட்டுச்சு. அதையும் மீறி அவர் எங்க வீட்டுல வந்து எங்க அம்மாட்ட பேசதான் செஞ்சாரு. அம்மா ஒத்துக்கல. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரெஜிஸ்டர் ஆபீசர் போயிட்டோண்டி. ஆமா, எனக்கு ஒரு வழி தெரியல, என்ன பண்ணணும் தெரியல. நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன், அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. வீட்டுல சம்மதிக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கை இழக்க முடியாது. கல்யாணம் பண்றது ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் ஒரு 1/2 மணி நேரத்துல எனக்கு ஒரு கல்யாணம் இருக்கும்போது மாலை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் அவர் வேண்டாம்னு சொன்னாரு. நான் தான் கல்யாணத்துல சொந்த பந்தம் தான் இல்ல, மாலையும் நம்ம கல்யாணத்தை முடிப்பாங்க, போய் வாங்கிட்டு சீக்கிரம் வாங்கன்னு அனுப்புனேன். என் நேரம் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. கெட்ட நேரம் ஒண்ணு சொல்லுவாங்க பத்தியா, போற நேரமே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது எனக்கு தெரியல. பாவம், ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிட்டாங்க. ரோட்ல அழுதுட்டு இருந்தேன். அந்த நேரம் கார்த்தி வந்தாரு. மயங்கி விழுந்துட்டேன் போல, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே புரியலடி. என்ன மகா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல விளையாட்டுக்கு என்ன டீஸ் பண்றேடி? இதெல்லாம் விளையாடுற விஷயமா காயு? என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் விடல. எங்க அம்மா சம்மதத்தை மீறி தூக்கத்துல எழுந்துச்சு ராத்திரி 2 மணி இல்ல 3 மணி இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவங்க அம்மா அதுக்கு முன்னாடி வரை என்கிட்ட நல்ல அன்பா பேசிக்கிட்டாங்க. மருமகளே மருமகளே தான் கூப்பிடுவாங்க. அன்னைக்கு நீ எந்த நேரத்துல என் பையனை லவ் பண்ணியோ, எந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வரணும் ஆசைப்பட்டியோ, என் பையனை இப்படி கிடத்திட்டு நல்ல வேலை கல்யாணம் வர போகல, இல்ல என் பையனுக்கு உயிரே போயிருக்கும் அப்படி இப்படின்னு என்ன ஆசையில ரொம்ப திட்டாங்க. அதை கூட நான் பெருசா எடுக்கலடி. என்ன பையனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை, யாருனாலும் மனசு மாதிரி ஏதாவது திட்டதான் செய்வாங்க. ஏதோ கோவத்துல டென்ஷன்ல பேசுறாங்கன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமும் எங்க வீட்டுல அம்மா வந்தாங்க, நானும் போனேன். பார்த்தா அங்க யாருமே இல்ல. அங்க ஒரு ஆள் அட்மிட் ஆயிருந்திருக்கா, தடையுமே இல்லாம எதை சொல்லாம எடுக்காம அவங்க பாட்டு போயிட்டாங்கடி. ஆனா ஒரு லெட்டர் இருந்துச்சு. மன்னிச்சிரு, நான் உன்னை சும்மா விளையாட்டுதான் டைம் பாஸ் தான் லவ் பண்ணேன். எங்க அக்கா யாருக்குமே எனக்கு யோசிச்சுல ஒரு பொண்ணை பாத்துட்டா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நான் வெல் செட்டில்ட் ஆயிடலாம். உன்னை கல்யாணம் பண்ண என்னடி நான் செய்யறதுக்கு, தயவு செஞ்சு என் பக்கத்துல வந்துடாத, என் கான்டாக்ட் நம்பர் எதையுமே நீ யூஸ் பண்ணாத, குட் பை அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியாம பைத்தியக்காரமா நினைண்டி. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அது கடைசி வீட்டுல எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை பேசிட்டாங்க. சரி, நம்ம நினைச்சதான் நடக்கல. அம்மாவுக்காக சந்தோஷத்தை கொடுப்போம்னு அந்த கல்யாணத்தை சம்மதிச்சேன். ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து கார்த்திக் கூட நான் சந்தோஷமாவே இல்ல. அவர்கிட்ட இன்ன வர ஒவ்வொரு சாக்கு போக்க சொல்லி தப்பிச்சிட்டு இருக்கேன். ஆனா என் மனசுக்கு படுது நான் பண்றது தப்பு அப்படின்னு. அதான் எனக்கு என்ன பண்ணனே தெரியலடி. ஆனா கார்த்திக் எனக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசணும், அவர் என்ன புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்கணுங்கிற இதெல்லாம் இருக்கேன். என்ன பண்ணன்னு தெரியல காயு, ப்ளீஸ் எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் நீதான் சொல்லணும். என்னடி இவ்வளவு விஷயமா நடந்திருக்கோம் வாழ்க்கையில? ஒரு போன்லயே இந்த விஷயத்த பேசிக்க வேண்டியதானே? என்ன பண்ண? நல்ல வேலை ஃப்ராட் இருக்கும், அதான் உன்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்டான். நல்லதுன்னு நினைச்சுக்கடி. நல்ல வேலை, நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி அவனை விட்டுட்டு போயிருந்தா உன் நிலைமை யோசிச்சு பாரு. ஏதோ உனக்கு தலைக்கு வந்து தலைப்பாயோடி போச்சுன்னு அவன் போயிட்டான். அவன் சாப்டர் விட்டுரு, மறந்துரு. கார்த்தி ரொம்ப பாவண்டி, உன் மாமா பையன். இப்போ இல்ல, ஸ்கூல் டேஸ் இருந்தே யோசிச்சு பாரு. உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொண்டு தருவான், ஆனா நீ தான் திட்டி விட்டுருவ. ரொம்ப நல்லவன், கல்யாணம் பண்ணிருக்க, உன்னை நல்லா தாங்கலாண்டி செய்வான். ஏதோ ஒரு ஃப்ராட் நினைச்சு உன் வாழ்க்கையே நீ கெடுக்கிற. நான் சொல்றத கேளு மகா, கார்த்திட்ட நீ எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா எல்லா ஆம்பளைங்களுக்கும் இந்த விஷயம் அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. நீ சப்போஸ் சொல்லி இது நெகட்டிவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ எதுவுமே பேசாத. சாரிங்க, ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருந்ததுனால இவ்வளவு நாள் உங்க கூட ஒழுங்கா நான் குடும்பம் நடத்தல, இனி நான் அப்படி இருக்க மாட்டேன், நமக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு, இந்த லைஃப் நம்ம நல்லபடியா வாழணும் அப்படி இப்படின்னு 5 டைலாக்கா பேசி அவர் மனசை மாத்தி வாழ்க்கையை நடத்த பாரு. அதை விட்டுட்டு எவனோ வந்தானா பாதியில போனானா அவனை நினைச்சிட்டு வாழாம இருக்கலாம். அப்படி இல்ல காயு, நான் லவ் பண்ண ஃப்ராட மாதிரி கார்த்தி இருந்தா இவன் எதுக்கு சொல்லணும்னு நான் விட்டுருவேன். ஆனா கார்த்தி பாவம் ரொம்ப நல்லவன். என்ன சார், நான் என்ன சொன்னாலும் நம்புற டைப். அவன்கிட்ட போய் என்னால மறைக்க முடியலடி, என்னால மறைக்க முடியல. ப்ளீஸ் காயு, நான் அவன்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணட்டுமா? ஷேர் பண்றது அந்த அளவு நல்லது இல்லைன்னு மனசுல படுது. அப்புறம் யோசிச்சுக்கோ. வேண்டாம் மகா, நீ கார்த்திக் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட இந்த விஷயமா பேசணும் எந்த அவசியமும் இல்ல. நீ எப்பவும் போல பேசி உன் வாழ்க்கையை தொடங்கு, அதான் நல்லது. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் இப்படியே இருந்துட்ட, என்ன மகா நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. கார்த்திக் அப்போ என்னோட லவ் பத்தி சொல்ல வேண்டாம்னு சொல்றியா? ஆமா மகா, வேண்டாம். எதுக்கு?
மத்தவங்கள பத்தி பேசுற? நல்லவனா இருந்தா கூட ஓகே, அவனை பத்தி நீ சொல்லலாம். கேடு கட்டவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான், அவனை பத்தி ஏன் இவன்ட்டு போய் பேச போற? கார்த்தி ரொம்ப நல்லவன், உன்னை புரிஞ்சுப்பான். அவனை புரிஞ்சு நீ குடும்பம் நடத்தக்கூடிய வழியை பாரு, சரியா? இங்க பாரு, நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்ற. எப்பா, இப்பதான் முதல்ல சிரிப்பு வந்திருக்கு. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் நைட்டை 20 நாள் கழிச்சு செலிப்ரேட் பண்ற ஒரே கப்பல் நீயா தாண்டி இருப்ப. சரி சரி, சீக்கிரம் போய் ஆரம்பி. நாளைக்கு ஃபோன் பண்ணுவேன். மகள நல்ல நியூஸ் மட்டும் சொல்லல, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. சரிடி, உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆயிருக்கு. நீ சொல்றது சரிதான். நல்லவனா இருந்தா அவனை பத்தி நம்ம யோசிக்கலாம். ஒரு கேடு கட்டவன் நம்ம விட்டுட்டு போயிட்டான், அவனை நினைச்சு ஏன் நம்ம வாழ்க்கையை தொலைக்கணும்? என்னையோட விஜய் நான் மறந்துட்டேன்டி. என் அத்தான் தான் எப்பவுமே எனக்கு. ஆமா, நான் கிளம்புறேன்டி. பாய். ஏய், நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ணேன்? என்ன துரோகம் பண்ணேன்? அஹ், மகா மகா மகான்னு நாய்க்குட்டி மாதிரி உன்னை சுத்தி சுத்தி தான் அலைவேன் எப்பவுமே. உனக்கு என்ன பிடிக்கலன்னா நீ அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. ஆனா எதுவும் சொல்லாம என்ன ஒரு பைத்தியக்காரன் ஆக்கிட்டேல நீ. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ச்சே, கிறுக்கேன் கிறுக்கேன், நான் தான் கிறுக்கேன். ஏய், இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீ ஏமாத்திருக்க, இவ்வளவு தூரம் முட்டாள் ஆக்கியிருக்கல நீ என்ன. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ச்சே, இத புரிஞ்சுக்கிடாம நானும் நீ சொல்றதெல்லாம் உண்மை, நீ பேசுறதே வேத வாக்குன்னு நினைச்சிட்டு இருந்தனே. இன்னைக்கு எவ்வளவு தூரம் முட்டாளாக்கிட்டல, நினைச்சே பார்க்கல. நான் உன்ட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லடி. என்ன உனக்கு பிடிக்கல அப்படித்தானே? இத முதையே சொல்லி தொலைச்சிருக்கலாமே. வேண்டான்னு தலை முழுகிட்டு போயிருப்பேனே. எல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன கூட உன்னை கூப்பிட்டு கேட்டேனே, எல்லாத்துக்கும் சம்மதம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே தாலியே கெட்டி தொலைச்சேன். ஆனா என்னை ஏமாத்திருக்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாரு. நீ உலக அழகின்னு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சியோ? சீச்சி, ஆபீஸ்ல எனக்கு எத்தனை பொண்ணு இருக்காங்க தெரியுமாடி. நான் ஒருக்க கையசிச்சா போதும், கீவுல வந்து நிப்பாளுக. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன் மாமன் பொண்ணு, ஏன் சொந்தம், உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ எனக்கு எவ்வளவு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. என்ன உனக்கு பிடிக்கல அப்படித்தானே? என் கூட வாழ பிடிக்கல, அத நேரடியா சொல்ல வேண்டியது தானே? அதுக்கு இன்னைக்கு எத்தனை நாள் பைத்தியக்காரன் ஆக்கியிருக்க. முதல் ராத்திரி தலைவலி, அடுத்தது 5 நாள் வயிறு வலி, அதுக்கப்புறம் அக்காவுக்கு காலு வலி, இப்படியே என்ன சொல்லி பைத்தியக்காரன் ஆக்கிட்டேல. உன்னை என்ன நான் கட்டாயப்படுத்தவா செஞ்சேன்? உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்த காலடி நின்னே. நீ ஒரு வார்த்தை உன்னை பிடிக்கிறேன்னு சொல்லியிருந்தா விலகி நான் பாட்டு போயிட்டு இருப்பேனே. எதுக்கு உன் பேர் தலையழிஞ்சேன்? நான் எங்கேயாவது நின்னாலும் நீ என்ன பாப்ப, சிரிப்ப, எவ்வளவு விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணிருக்க. சொந்தக்காரங்க வேற, நம்மள மாதிரி அவளுக்கும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோங்கிற ஒரு ஆசைதான் உன் பின்னாடி சுத்தினேன். ஆனா நீ இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்பேன்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. நல்ல வேலை, இன்னைக்கு கையில கேட்டதுனால, நான் வீட்டுல இருந்ததுனால எனக்கு நீ என்கிட்ட நடந்துகிட்டதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு. இல்ல இன்னும் நீ ஒவ்வொரு கதையா சொல்லுவ, நான் நம்பிட்டு தானே இருக்கணும். ஏன்னா நீ சொல்லதான் எல்லாமே என்ன நம்பிடுவேனே. இந்த பைத்தியக்காரன் ஆகிட்டேலடி. எனக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கல. எனக்கு கஷ்டமா இருக்கு. என் வாழ்க்கையே போச்சு. என் வாழ்க்கையை நாசாக்கிட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு. நீ வா, உனக்கு அப்புறம் இருக்குடி வேட்டு இன்னைக்கு. என்னதான் சாப்பிட்டியா? என் ஃப்ரெண்டு காயத்ரி கல்ல வந்திருந்தா, அதான் பேசி நேரம் ஆயிட்டு. ஐயோ, போட்டோ கீழே விழுந்திருக்கு. எப்படி விழுந்திருக்கோம்? என்னதான் போட்டோ கீழே விழுந்திருக்கு, உன்னோட ஃபேவரட் போட்டோ வேற. பாக்கலையே நீ? நல்ல வேலை உடையல. என்னதான் நீ ரூம்குள்ள இருக்க, போட்டோ கால் கிட்ட கிடக்கிறது கூட தெரியாம. இந்தா உன்னோட ஃபேவரட் போட்டோ, சவுத்துல மாட்டு. விடி அத்தா. அத்தா, இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி டிஷர்ட்லாம் போட்டா அப்படி ஹேண்ட்ஸம் லுக்கா தெரியுற. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போட்டோ தூக்கி எறியற? ஆமாடி, பைத்தியம் தான் பிடிச்சிருந்து. இவ்வளவு நாள் பைத்தியம் தான் பிடிச்சிருந்து. உன் மேல உள்ள பைத்தியம் பிடிச்சிருந்து. இப்பதான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடி. கையல்கிட்ட என்ன சொன்ன? கையல்கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்? நான் ஒண்ணும் சொல்லல. இங்க பார்த்தா அவ எதையாவது நமக்கு சண்டை வந்து மூட்டி விட்டுட்டு இருப்பா. அவ சொல்லலாம் கேட்காத. அவ இதுக்கு சண்டையிலுக்கு போடா. அந்த மாதிரி கேவலமான புத்தி உனக்கு தான் இருக்கும், அவளுக்கு கிடையாது. அவ எதுனாலும் முகத்துக்கு நேர பேசிடுவா. அப்படிதான் 2 பேரும் சண்டை போட்டிருந்தத நான் தான் பார்த்தனே. நீ சொன்னிய அவள்கிட்ட? நான் நீ காத்திட்டு சொன்னதான் போய்
இன்னைக்கு அத்தைட்டு பேசினதான் உண்மை. அதுக்கு என்னடி வேணும் உனக்குன்னு கேட்டுட்டு போனேன்ல, எல்லாம் என் காது கூட கேட்டுட்டு தான் இருந்தேன். எப்படி எப்படி புருஷன் இப்படி ஏமாத்த மனசு வருது உனக்கு? அப்படி நான் என்ன துரோகம் பண்ணேன்? எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் நடிக்காத மகா. எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை கொன்னே போட்டாலும் போட்டுருவேன். சொல்லு, ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்காம எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்ச? உன்கிட்ட ஒருக்கு இல்ல நிறைய மட்டும் நான் கேட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட இன்விடேஷன் வைக்கணுங்கிற சாக்குல உன்னை பார்க்ல கூட்டிட்டு போய் விஷயத்த கேட்டேன். அப்ப கூட எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் நீ சொன்ன. பிடிக்கலன்னு எந்த இடத்துலயுமே நீ சொல்லல. அப்படி மட்டும் சொல்லியிருந்த தீப்ப அப்படின்னு விட்டு நான் பாட்டு போயிருப்பேன். சொல்லு, எதுனால இப்படி பண்ணுங்க? எதுக்கு எனக்கு தெரிஞ்சாகணும் சொல்லு. அத்தா, நானே உன்கிட்ட எல்லாமே பேசணும், எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சத்தியமா அதுக்குள்ள நீ கேட்டுட்ட. போய் போய் எல்லாம் போய் வா எடுக்கதெல்லாம் போய். எப்படி இவ்வளவு நாள் சொல்ல தோணல, நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்ல நினைச்சேன்னு சொல்லி ஒரு பொய் சொல்றிய. பொய் இப்படிலாம் பொய் பேசிட்டு அலையிற பாரு, நீ எல்லாம் ஒரு ஜென்மம். சொல்லு, எதுக்கு என் வாழ்க்கையில விளையாண்ட? என்ன பிடிக்கல அன்னைக்கே சொல்லி தொலைய வேண்டியதுதானே. உன்னை நான் இதுலயே கட்டாயப்படுத்தினா? எந்த விஷயத்துல கட்டாயப்படுத்தினாடி? சொல்றேன், நான் வாய் திறந்து இன்னைக்கு சொல்ற, இல்ல நடக்குது வேற. அத்தா, சத்தியமா அத்தா, நான் உன்கிட்ட நீ சொல்லணும்னு நினைச்சேன். காயத்ரியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். சத்தியமா சொல்றேன், நீ எந்த விதத்துலயும் என்னை எதுக்குமே கட்டாயப்படுத்தினது இல்ல. ஆனா ஆனா எனக்குதான் உன் மேல அப்படி ஒரு எண்ணமே வரல. உன்னை கல்யாணம் பண்ணணும், உங்களோட குடும்பம் நடத்துங்கிற அபிப்பிராயம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா நான் ஒருத்தனை லவ் பண்ணிட்டேன்டா. என்னது லவ் பண்ணியா? அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா? இல்ல, உன்னை லவ் பண்ணலனா. நான் ஆபீஸ்ல ஒருத்தரை சின்சியரா லவ் பண்ணேன். இது அம்மாவுக்கு தெரியும். வீட்டுல பேசினாரு, அம்மாவுக்கு விருப்பம் இல்ல, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் வீட்டுல எவ்வளவோ போராடினேன். சரி உன்கிட்ட பேசலாம் நினைக்கும் போதுதான் நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொன்ன. அப்பாடா, அப்ப நம்ம கண்டிப்பா அத்தனை கட்டி வைக்க மாட்டாங்க. நீ பாக்குற லவ் பண்ற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணுவேங்கிற ஒரு சந்தோஷத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட கேட்டப்ப என்ன சொன்ன? நான் லவ் பண்ண பொண்ணு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிட்டு, சரி நமக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையலன்னு என்ன, கிடைச்ச வாழ்க்கை ஏத்துக்கிட வேண்டியதான்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு என்ன பண்ணனே தெரியல. சரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு போனேன். அந்த நேரத்துல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. நீ கூட இன்னைக்கு பாத்தியே, ரோட்ல இருந்து பைத்தியக்காரி மாதிரி அழுதுட்டு இருந்தேன். நீ என்ன தூக்கிட்டு வந்தில்ல? அன்னைக்கு ஒரு நாள் ரோட்ல இருந்து அழுதுட்டு இருந்திய, ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொல்லும் போது வாயே திறக்காம நின்ன. ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டியா? அப்ப கூட நான் உன்கிட்ட கேட்டேனே, நீ ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிட்டுனால நான் பொறுப்பேத்து உள்ள போறேன்னு சொன்னேனே. வாயே திறக்கல, அப்படியே அமுங்கடி மாதிரி நின்ன. எனக்கு என்ன சொல்ல தெரியலத்தா. அன்னைக்கு இருந்த மனநிலை வேற. வாழ்க்கை நடந்து எல்லாமே முடிஞ்சிட்டு. அதான் நான் சொல்றேன், நேற்று வரை நான் உன் கூட வாழவே கூடாதுன்னு நினைச்சேன். உன்கிட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே வந்ததில்ல. ஆனா அதெல்லாம் நினைக்கி மாத்திக்கிட்டேன். என் வாழ்க்கை இன்னும் அவங்க கூட மட்டும்தான். ப்ளீஸ் தான் என்ன புரிஞ்சுக்க. சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணு, எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க. சி, நீ லவ் பண்ணதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். லவ்ங்கிறது இப்ப உள்ள காலகட்டத்துல எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனா உன்கிட்ட எத்தனை மட்டும் கேட்டிருப்பேன், ஒரு தரம் வாய் திறந்து என்று சொன்னது இல்ல. சரி, லவ் பண்ணவனுக்கும் நீ உண்மையா இருந்திருக்கணும், அதுவும் இல்ல. கல்யாணம் பண்ண எனக்காவது நீ உண்மையா இருந்திருக்கணும், அதுவும் இல்ல. 2 பேருக்கும் உண்மையா இல்லாம அப்படி நீ வாழ்ந்து என்னடி கிழிக்க போற? எப்படி எப்படி உனக்கு நேத்து வர என் மேல எந்த அஃபெக்ஷனும் வரல, அப்படியே தோணல, அப்படிதானே? ஐயோ அத்தா, நேற்று வரை அப்படி இருந்தது உண்மைதான். இன்னைக்கு என் புத்தியே தெளிஞ்சிருக்கு. மன்னிச்சிருக்கா, உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன்னு இப்ப நான் உணர்றேன். நான் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சு ஏத்துக்கட்டா. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லடி. சி, அது எப்படி அது எப்படின்னு கேக்குறேன். இவ்வளவு நாள் என் மேல எந்த அஃபெக்ஷனும் வரல, என்ன புருஷன் கூட ஏத்துக்க தோணல உனக்கு, என்ன ஒரு மனுஷனா கூட நீ மதிக்கல. இன்னைக்கு நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு கேட்டதுக்கு அப்புறம் என்ன உனக்கு பிடிச்சிட்டு என் கூட வாழணும். இன்னும் நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டு நம்புறதுக்கு நான் என்ன குறுக்கு பையன் நினைச்சிட்டு என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது முதல்ல? ஐயோ அத்தா, நான் பொய்யா நடிக்கும் போது என்ன நம்பினேன். இப்ப நான் உண்மையா இருக்கேன், என்ன நம்ப மாட்டேங்க. ப்ளீஸ் தான், நான்
நான் இப்ப பேசுறது இந்த நிமிஷம் நான் நடந்துக்கிறதா உண்மை. ப்ளீஸ். இந்த பாரு, நான் நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நேத்து வர ஏன் இன்னைக்கு காலையில வர நம்பிட்டு இருந்தேன். எப்ப கையிலிட்ட நான் கார்த்திக் நடந்ததுதான் பொய்ன்னு சொன்னிய அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன் உன் கூட இன்னும் வாழவே போறதில்ல. நீ நடி எனக்கு என் கூட வாழ்றது. நான் சொல்றேன், இன்னும் உன் நிழல் பக்கம் கூட என் நிழல் அணுகாது. நீ யாரோ நான் யாரோ, இந்த ரூமுக்குள்ள நீ யாரோ நான் யாரோ, வெளியே புருஷன் முன்னாடியே நடந்துதான் ஆகணும். வேற வழி இல்ல. உன்னை பெற்றவங்களும் என்ன பெற்றவங்களும் பார்த்து பார்த்து தவமா இருந்து உன்னை என் தலையில பிடிச்சு கட்டியிருக்காங்கல்ல, அவங்களுக்காவது ஒரு நிம்மதியை கொடுக்கணும்ல. அதுக்காக மட்டும்தான். மத்தபடி இந்த ரூமுக்குள்ள வந்து புருஷன் புருஷன் பக்கத்துல வந்த மகளை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தள்ளிப்போ. அதிகாலை கூடலில் சோகம் தீர்க்கும் போதும் நிழல் தேடிடும் ஆண்மையும் நிஜம் தேடிடும் பெண்மையும்